மூளைச்சாவடைந்த இருவரின் கைகளை எடுத்து அறுவை சிகிச்சை மூலம் 2 பேருக்கு பொருத்தி தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விபத்தில் தனது 2 கைகளை இழந்த இருவருக்கு மூளைச்சாவடைந்த நன்கொடையாளரின் கைகளை பொருத்தி மறுவாழ்வு அளித்துள்ளது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் கார்த்திக் என்பவர் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பட்டாசு வெடித்து தனது 2 கைகளும் சிதைந்து போனது. அதேபோன்று ஆட்டோ ஓட்டுநர் மகன் புவன் என்பவருக்கு இயந்திரத்தில் 1 கை சிக்கி 1 கை செயலிழந்தது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இருவருக்கு சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த பெண் நன்கொடையாளர்களின் 2 கைகளும் பொருத்தப்பட்டது. இதுகுறித்து பேசிய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் செல்வா சீதாராமன், கைகளை தானம் செய்ய இந்தியாவில் அதிக அளவு விழிப்புணர்வு இல்லை என்றும் கைகளை தானம் செய்ய மக்களுக்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிங்கிறது வந்து ஒரு மூளை சாவு அடைந்தவங்க அவங்க டொனேட் பண்ணுற ஹேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஹார்ட், லங், லிவர் எல்லாம் பார்க்கும்போது ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப டெக்னிக்கலி டிமாண்டிங். என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் நம்ம வந்து எலும்பு ஜாயின் பண்ணணும், சதையை ஜாயின் பண்ணணும், நரம்பை ஜாயின் பண்ணணும், ஒன்று அதை கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் ஜாயின் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ஜரி. பட் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 32 டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்காததுக்கு ஒரு காரணம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது மற்ற ஆர்கன் டொனேட் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட் டொனேஷன் ரொம்ப நடக்கிறது இல்லை. ஏன்னா ஹேண்டை எடுத்தோன்னா அவங்க பாடி வந்து கொஞ்சம் டிஃபார்ம்டாக தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட் கொடுக்கறது இல்லை. பட் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்து தான் இப்போ இந்த இது பண்ணியிருக்கும். தேர்தல் ஆணையம் மோடியின் அலுவலக பணியாளர் போல் செயல்படுவதாக EVKS இளங்கோவன் பேச்சுக்கு எல்முருகன் பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார். காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கு சங்கரமடம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்பு காஞ்சி சங்கர மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருக்கு ஆசி வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது தேர்தல் ஆணையம் மோடியின் அலுவலக பணியாளர்கள் போன்று செயல்படுவதாக EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கேட்டபோது, மோடியின் அலுவலக ஊழியராக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருந்தால் கர்நாடக மற்றும் தமிழகத்தில் எவ்வாறு வெற்றி பெற்றிருக்க முடியும் என EVKS இளங்கோவன் கேள்விக்கு பதிலடி கொடுத்து பேசினார். எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன்ல பல தேர்தல்களில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பாராக இருந்தா திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? வந்து ஒரு தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பேக்கரிக்கு சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேக்கரி உரிமையாளரை கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவர் அதே பகுதியில் பேக்கரி வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் நெல்லை பகுதியைச் சேர்ந்த நிக்குல்ராஜ் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 20 வருடங்களாக நாச்சிபாளையத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பேக்கரிக்கு சென்ற நிக்குல்ராஜ் கோபாலகிருஷ்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் நிக்குல்ராஜ் பேக்கரியில் வைத்திருந்த கத்தியை எடுத்து கோபாலகிருஷ்ணனின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த கோபாலகிருஷ்ணனை அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நிக்குல்ராஜை பிடித்த பொதுமக்கள் கை கால்களை கட்டி தர்மடி கொடுத்தனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நிக்குல்ராஜை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து நிக்குல்ராஜை வீட்டிற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் பெற்றோரிடம் எச்சரிக்கை செய்து ஒப்படைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகாசி பௌர்ணமி கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி பௌர்ணமியையொட்டி மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் பக்தர்களின் கோவிந்தா என்ற கோஷத்திற்கு மத்தியில் கோயிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார். இதில் 4 மாட வீதியின் இருபுறமும் திரண்டு இருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். கல்வராயன் மலை அருகே 144 புதுச்சேரி மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கரியாலூர் சேராப்போட்டு பிரிவு சாலையில் அரவிந்த் என்பவர் வீட்டில் மதுபானம் பதுக்கி வைத்திருப்பதாக கரியாலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் போலீசார் வீட்டின் முன்பு இருந்த காரை சோதனை செய்தனர். அதில் 144 புதுச்சேரி மது பாட்டில்கள் இருந்ததை கரியாலூர் போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அரவிந்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் செய்தியாளராக பணிபுரிவதற்கான அடையாள அட்டை இருந்ததையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.